அறுபடை வாஸ்து சேனல் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். நான் உங்கள் வாஸ்து நிபுணர் மோனிகா ராஜ்கமல். இந்த வீடியோ பதிவில் கிழக்கு பகுதியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு வீட்டினுடைய கிழக்கு பகுதி க்ளோஸ்டாக இருக்குது, அடைப்பட்டு இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு வீட்டில் கிழக்கு பகுதியில் பார்த்திங்கன்னா இருக்கிற விண்டோஸு கதவு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு வடக்கு வாசல் தான் நல்லதுன்னு சொல்லி வடக்கு வாசல் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வீட்டில் என்னென்ன நடக்கும், எதற்காக க்ளோஸ் பண்ணுவாங்க, அது சூழ்நிலை ஏற்படுத்தும். இப்போ ஒரு கிழக்கு வாசல் இருக்கக்கூடிய ஒரு வீடுன்னு எடுத்துப்போம். உதாரணத்துக்கு அங்கே 2 விண்டோ இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்லேயே அந்த வீட்டு ஃப்ரண்ட்லேயே கிழக்கு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு காலியான ஒரு காலி மனை இருக்குது. அந்த இடத்துல அந்த ஹவுஸ் ஓனர் வீடு கட்ட ஆரம்பிக்கிறாங்க. இருக்கிற உங்களுடைய வீடை விட உயரமான வீடு கட்டி கிழக்கு பகுதி கொஞ்சம் டார்க்னஸ் கொடுத்துருதுன்னு வச்சுக்கோங்களேன், வெளிச்சம் குறைந்து. அப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த கிழக்கு வாசல்காரங்க ஜன்னல்களையும் கதவையும் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு கிழக்கு பக்கம் வடக்கு பக்கம் ஓப்பன் பண்ணிக்கலாம், குபேரருக்கான திசை தான் வடக்கு, பணவரம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு கிழக்கு பகுதியில் நமக்கு விண்டோஸ் அமைச்சுக்கிறது, நிலைவாசல் அமைக்கிறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்களை செய்வாங்க. ஸோ அந்த டைமில் என்ன நடந்திருக்கும், அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு பர்டிகுலராக ஆண்களுக்கு கிழக்கு அப்படிங்கும் போது கண்டிப்பாக 2வது பிள்ளைங்களாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன நடக்கும்னா, தோல் சார்ந்த வியாதிகள் வர ஆரம்பிக்கும். ஸ்கின் அலர்ஜி, தோல் வியாதிகள், கண் பார்வையில் குறைபாடு ஏற்படுறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் அவங்களுக்கு ஏற்படுத்துறது. ஸோ கால்சியம் குறைபாடு வர்றது, மூட்டு வலி, இந்த சார்ந்த பிரச்சனைகள்லாம் கிழக்கு அடைப்பட்டதும் இவங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஆனால் எதனால் இந்த பிரச்சனை வருது அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. பழைய இருந்த வீடே நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு யோசிப்பாங்க. ஆனால் எந்த மாற்றத்தினால அவங்களுக்கு இந்த பிரச்சனை கொடுக்குது அப்படின்ற விஷயங்கள் கடைசி வரைக்கும் தெரியாது. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வீசிங்கே வரும். ஏன்னா வடகிழக்கு சார்ந்த பகுதி நமக்கு முகம் இல்லையா. ஸோ கிழக்கு பகுதி நமக்கு தடைப்பட்டுச்சு அப்படின்னா, அடைப்பட்டது அப்படின்னா கண்டிப்பாக வீசிங் சார்ந்த பிரச்சனைகள் இது எல்லாமே வரத்துக்கு ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ கிழக்கு ஒரு வீட்டில் அடைப்படுது அப்படிங்கும் போது நமக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் உடல் ரீதியாகவும் சரி, எவ்வளோ பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்துதுன்றது இதன் மூலியமாகவே நம்ம கண்கூட பார்க்கலாம். கிழக்கு அடைப்படுதுன்னா கண்டிப்பாக திருமண தடைகள், சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே அந்த வீட்டில் தடங்கல் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஒரு நிகழ்வையுமே அந்த வீட்டில் நம்ம கண்கூடாக பார்க்க முடியும். ஸோ இந்த வீடியோ பதிவில் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். புரியாதவங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கேள்விகளை பதிவிடலாம். உங்கள் வீட்டில் கிழக்கு அடைப்பட்டு இருக்கா இல்லை நல்லா இருக்கான்றதையும் கமெண்ட்டில் தெரிவிங்க. அடுத்தடுத்த ஆன்மீகம் சார்ந்த வாஸ்து பதிவுகளோடு நான் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ பதிவுகள் உங்களுக்கு ரெகுலராக அப்டேட்ஸ் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.